ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான பொட்டேட்டோ 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு பொட்டேட்டோவை இந்த மாதிரி தோல் சீவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாட்டி தேவையில்லை. 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள், கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். பைண்டிங் பண்ணுறதுக்கு மாவெல்லாம் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது நல்லா பைண்ட் ஆகி வரும். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அப்படி இல்லாட்டி மைதா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை எப்பயுமே கையில் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயுமே மாவு ஒன்று சேர்ந்து வரணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 65க்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இதுக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதே மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி கையில் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க. 1-2 மாவு பிடிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டோட கிறிஸ்பினஸோடையும் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா குக் ஆகி வரணும். சலசலப்பெல்லாம் அடங்கி வரணும். அப்போ தான் நமக்கு எவ்வளோ நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அதே கிறிஸ்பினஸோடு இருக்கும். இப்போ அகைன் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. பாருங்கள், இப்போ சலசலப்பாக அடங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம். சூப்பர் அண்ட் டேஸ்டியாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லா பேட்சையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிட்லாம். இதை ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக பொரிச்சாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இந்நாள் இனிய நாளாகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.